வெல்கம் டு விதியும் விருக்ஷமும் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பச்சை பயிரில் ஒரு வடை செஞ்சு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய டம்ளரில் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். அதில் அரைவாசிக்கு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து, தோல் நீக்காதது எடுத்திருக்கேன். ஸோ பச்சை பயிறு, உளுந்து, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கினது, 2 காஷ்மீரி சில்லி, 3 குண்டு மிளகா, இஞ்சி ஒரு பல் தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன், சோம்பு கொஞ்சமாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அரைக்கிற பொருள். எதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு, உளுத்தம்பருப்பு, தோல் உளுந்து, கருப்பு உளுந்து, தோல் உளுந்து, வெங்காயம், மிளகா, இஞ்சி, சோம்பு, இதெல்லாமே அரைக்க வேண்டியது. உப்பு சேர்த்து அரைச்சிடுவோம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்கப்புறம் அதில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி இலை நலம்பி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, ஒரு 4-5 முருங்கை இலையை இதோட சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அதில் ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து தோலோடையே சேர்த்துக்கலாம், அதுதான் நல்லது. அதனால் கருப்பு உளுந்து ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பச்சை பயிறு. நான் ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நான் இதெல்லாம் ஒரு 5 hours அதுக்கிட்ட ஊறினா நல்லாயிருக்கும். 5 to 6 hours கிட்ட. இப்போ இதில் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி, சோம்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள். இப்போ இதுக்கு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம, இந்த பொருள் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, முருங்கைக்கீரை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொரகொரப்பான பதத்தில் அரைச்சி எடுத்திருக்கேன். நம்ம ஆஞ்சநேயர் வடைக்கெலாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சதை நம்ம இந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். நான் சேர்த்துட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த அரைச்சது இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மல்லித்தழை, முருங்கை இலை, கருவேப்பிலை, இந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் செய்ய போடுறேன். நான் ஒவ்வொன்றும் நான் குக் பண்ணுற ரெசிபீஸ் தான் டெய்லியுமே. ஸ்பெஷலாக இதுக்காகலாம் ஷூட் பண்ணுறதில்ல. ஸோ ஏதாவது வாய்ஸ் கிளாரிட்டி இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வடையோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா தட்டி பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். நான் எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வடையை தட்டிக்கலாம். ஒரு ஈடுக்கு 4 வடை போடலாம். 4லேருந்து 5 வடை போடலாம். வடையை திருப்பி விட்டுருக்கேன். நல்லா வேகட்டும்.
எப்பயும் கடலைப்பருப்பு அந்த மாதிரி ஒரே மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எப்பயுமே பச்சை பயிரில் பெசரட்டு தோசை செய்வேன். இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வடை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நான். ஆல்சோ உளுந்து வடை எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டானது. ஸோ ரெண்டோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நான். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வேகிறதுக்கு மட்டும் ஒரு 5-6 நிமிஷம் டைம் கொடுங்க, வெந்துடும். நான் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பச்சை பயிறு உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.